2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவன புறநானூற்று பாடலிலேயே பாணன் பறையன் துடியன் கடம்பன் இந்நான்கு அல்லது வேறு குடி அல்ல என்று ஒரு சொல்லாடல் வருகிறது, வரி வருகிறது. தொன்மை காலத்தில் 4 குடிகள் தான் இந்த தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த 4 குடிகள், ஒன்று பறையர் குடி, இன்னொன்று பாணர் குடி, இன்னொன்று துடியன், இன்னொன்று கடம்பன். இந்த 4 வகை குடிகளில் இருந்துதான் பிற சமூகத்தினர் பிரிந்திருக்க வேண்டும், வெவ்வேறு சாதியினர் உருவாகி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய தொன்மை காலத்து இலக்கியங்கள் சான்றுகளாக கூறுகின்றன. வேறு எந்த சாதியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக புறநானூறு கூறவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வன்னியர் இருந்ததாகவோ, செட்டியார் இருந்ததாகவோ, முதலியார் இருந்ததாகவோ, பிள்ளைமார் இருந்ததாகவோ, ரெட்டியார் இருந்ததாகவோ, நாயுடு இருந்ததாகவோ, உத்தரத்தர் இருந்ததாகவோ, நாடார் இருந்ததாகவோ, பிராமணர் இருந்ததாகவோ அந்த இலக்கிய சான்று கூறவில்லை. பறையன் இருந்திருக்கிறான் என்பதை அந்த இலக்கியம் கூறுகிறது. அவ்வளவு பெருமை வாய்ந்த, பழமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த ஒரு குடியில் பிறந்தவன் நான் என்று சொல்லிக் கொண்டவர்தான் தாத்தா ரத்தனவேலு சீனிவாசன். அதனால் அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயரே பறையர் மகாஜன சபை. அவர் ஒரு பத்திரிகையும் அந்த காலத்திலே தொடங்கி நடத்தியிருக்கிறார். அந்த பத்திரிகைக்கே அவர் பறையன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். இந்த பத்திரிகை கையில இந்த காலத்தில் அம்பேத்கர் படம் போட்ட புத்தகத்தை வச்சுட்டு நிறைய பேர் மறைச்சு வச்சுக்கிறான். இந்த இங்கிலீஷ் பேசுறவங்களா இருக்கான் பாருங்க, கொஞ்சம் டிகிரி படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு வெள்ளையும் செல்லையுமா நிக்கிறவன் நிறைய பேர். அம்பேத்கர் படம் வச்சா எஸ்சின்னு தெரிஞ்சிருந்து அம்பேத்கர் படத்தை மறைச்சுவான். அம்பேத்கர் படம் வைத்திருந்தாலே நம்முடைய அடையாளம் தெரிந்துவிடும் என்று அச்சப்படுகிற கோழைகள் நிறைந்த இந்த காலத்திலேயே நாம் இப்படி பல கோழைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்போதே ஆம், நான் பறையர் குடியில் பிறந்தவன் தான், நான் பறையன்தான் என்று அந்த பெருமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பறைசாற்றியவர் ரத்தனவேலு சீனிவாசனார். பறையன் என்கிற பெயரிலேயே இதழை நடத்தினார்.